ஹலோ வியூவர்ஸ், முதலமைச்சர் மகன் ஜான்சன் சஞ்சயனுடைய வீடியோ தாங்க இப்போ இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக வந்து பரவிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய அப்பாவை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருக்காரு. ஸோ அப்பாவை பற்றி மகன் வந்து பேசுகிறாரு அப்படின்னா இன்னுமே அவங்களுடைய உறவு நல்லா தான் இருக்குது, அப்பா மகனுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி என்ன அந்த வீடியோவில் இருந்துச்சு அப்படின்றதுன அப்டேட்டை தாங்க இதில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். விஜயனுடைய மகனான ஜான்சன் சஞ்சய் சிக்மா அப்படின்ற ஒரு படம் வந்து இயக்கிட்டுருக்காரு. இந்த படத்தில் மக்கள் காவலன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோலில் ஜெமினி மணி வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த ஜெமினி மணி அப்படின்றவர் வேறு யாரும் கிடையாதுங்க, விஜய் டிவியில் ஒரு பிரபலமான சீரியல்கள் எல்லாம் நடித்தவர். நிறைய சீரியல்கள் வந்து நடிச்சிருக்காரு. குறிப்பாக ஈரமான ரோஜா, தென்றல் வந்து தொடும் அப்படின்ற சீரியல்லாம் நல்லா வந்து நடிச்சிருந்தார். ஸோ அவருக்கு தான் இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஜெமினி மணி தான் ஜான்சன் சஞ்சயோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவை இப்போ வந்து வெளியிட்டிருக்காருன்னு சொல்லணும். அதாவது ஜான்சன் சஞ்சய் ஜெமினி மணியோடைய பையன்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் வந்து இவர் வீடியோவை வந்து எடுத்திருக்காருங்க. சின்ன வயசாக இருந்தப்போ ஜான்சன் உன்னைய நான் வந்து ஒரு முறை கடத்தியிருந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஜெமினி கேட்ட உடனே அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஆமாண்டா, உங்கள் அப்பா என்னை சின்ன வயசில் உன் மாதிரி இருக்கும்போது என்னை ஒரு டைம் கடத்திட்டாரு தெரியுமா அப்படின்னு அவங்களுடைய பையன்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. அதை கேட்டுட்ட ஜெமினி, எதுக்காக நான் கடத்தினேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ரீசனை வந்து ஜெமினியை வந்து சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு வந்து தளபதியை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எப்படியாவது நான் தளபதியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். தளபதி பெரும்பாலும் வெளியில் அதிகமாக வரமாட்டார் அப்படின்றதுனால எங்கேயும் என்னால் பார்க்க முடியாது. ஆனால் சஞ்சயை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்கு கண்டிப்பாக வருவார். அதனால் அப்பயும் காருக்குள்ளே தான் இருப்பார், வெளியெலாம் வரவே மாட்டார், அவரை பார்க்கவே முடியாது. இன்றைக்கி எப்படியாவது அவரை பார்த்துடணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசையில் தான் ஜான்சன் சஞ்சய் கிட்ட வந்து போயிருக்காரு. ஸோ சஞ்சய் கிட்ட போயிட்டு அவரை வந்து தூக்கும்போது அவர் வந்து கத்திருக்காரு, யார் என்னன்னே தெரியாமல் திடீர்னு வந்து தூக்குறாங்களே அப்படின்னு. என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இன்றைக்கி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டே போயிருக்கேன். விஜய் சார் வந்து காருக்குள்ளே தான் இருப்பார், எப்போவுமே வந்து செக்யூரிட்டி அனுப்பி தான் வந்து பிக் பண்ணிட்டு வர சொல்லுவார். ஆனால் அன்னைக்கு நான் வந்து அந்த செக்யூரிட்டியாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால் அவரை தூக்கிட்டு போய் தளபதியை பார்க்குற வரைக்கும் நான் இவரை இறக்கியே விடலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நான் உங்களை வந்து தூக்கினேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அதை கேட்டவர், அப்புறம் முன்னப்பின தெரியாதவங்க தூக்குனா கஷ்டமாக தான்டா இருக்கும், பயமாக தானலாம் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய பையன்கிட்ட ரொம்ப செல்லமாக கொஞ்சம் விளையாடிட்டு வந்து பேசியிருக்காரு. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், ஜான்சன் சஞ்சயை வந்து பார்க்குறவங்க பேசுகிறவங்க எல்லாருமே என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேருமே உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுடைய வாய்ஸை வந்து நாங்கள் கேட்டுட்டோம், கண்டிப்பாக வந்து சிக்மா படத்தினுடைய இதில் தான் வந்து கேட்போம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் இப்போவே வந்து கேட்டுட்டோம், ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே தளபதி மாதிரியே தாங்க இருக்குது. ஸோ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்பா மகன் அப்படிங்கும்போது 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவருடைய ஸ்டைலில் இவருக்கு இல்லாமல் இருக்குமா? அவருடைய எல்லா விதமான பழக்கங்களும் இவர் கண்டிப்பாக இருக்கும். அப்படி தான் இவங்களும் எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்னா, விஜய்க்கும் ஜான்சன் சஞ்சய்க்கு இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்பா மகனுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் இது வரைக்குமே கூட எதுவுமே யாரை பற்றியும் வந்து ஜான்சன் வந்து பேசினதே கிடையாது. இவ்வளோ நாள் அப்பா பற்றி பேசினதே கிடையாது. இப்போ வந்து பேசியிருக்கா. அப்படி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸ் இன்னும் வந்து இருக்குது கோர்ட்டில். ஸோ இந்த சமயத்தில் இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது மீண்டும் வந்து சங்கீதா விஜய் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. மேலும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அப்டேட்டும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, சூர்யா அவங்களுடைய அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குங்க. சூர்யா அவங்களுடைய 50வது படத்தை நெல்சன் தான் இயக்க போகிறாரு, அதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து வரப்போகும் அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே சூர்யா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் சூர்யா நடித்து வெளியான கருப்பு திரைப்படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ கருப்பு படம் ரிலீஸ் ஆகினதில் இருந்து கிட்டத்தட்ட 350 கோடி வந்து வரைக்கும் வசூலாகியிருக்கு. ஸோ இன்னும் வந்து அது போகும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து விஸ்வநாதன் அண்டு சன்ஸ் அப்படின்ற ஒரு படமும் வந்து இயக்கிட்டுருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க குடும்பம் சார்ந்த கதையாகவே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரளாவிலையும் போலீஸ் கெட்டப்பில் ஒரு
படம் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ சூர்யா வந்து இத்தனை படங்களில் வந்து நடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களுடைய ஷூட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக தான் இவர் வந்து இந்த ஒரு படத்தை வந்து இயக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காராம். அதுவும் தன்னுடைய 50வது படமாக இருக்கணும், ஏதாவது ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த படங்கள் எல்லாம் முடிகிற வரைக்கும் நெல்சன் வந்து கொஞ்சம் நேரம் வந்து காத்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெல்சன் அவர்கள் சொன்ன அந்த கதை வந்து சூர்யா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். டாக் காமெடி கதை மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சதுனால கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம், ஆனால் அது வந்து என்னுடைய 50வது படமாக இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 படங்கள் போயிட்டுருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இதை வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அனிருத் தான் வந்து இசையமைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சூர்யா படங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். ரொம்ப வந்து சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணுவார். அவருடைய படம் பார்க்கும்போது ஒரு டிக்னிட்டி இருக்கும். மேக்ஸிமம் வந்து சூர்யா ரசிகர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சூர்யாவுடைய ஒவ்வொரு ஆக்டிவும் வந்து பிடிக்கும். ஸோ சின்ன சின்ன ரோலாக இருந்தால் கூட ரொம்ப ரசித்து பார்க்குறதெல்லாம் உண்டு. ஸோ சூர்யா அப்படி நடித்த படம் தான் கருப்பு. இப்போ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எப்படி இருக்குமோ அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்ததெல்லாம் தாண்டி சூப்பராகவே வந்து இருக்குது. எல்லாருமே இப்போது ரீசெண்டாக கருப்பு படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு. அதே சமயம் இவருடைய அந்த 50வது படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமாகவே வரப்போகுது. அதையும் சூர்யா ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. எப்போ இவர் வந்து இந்த படத்தை வந்து எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் காத்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சூர்யா, நெல்சன், அனிருத் இவங்க காம்போ வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த காம்போ வந்து பிடிச்சிருக்கா? இந்த காம்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சினிமா சார்ந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை எல்லாமே உங்களால் உடனுக்குடன் வந்து பார்த்து பயன்பெற முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா சினிமா அப்டேட்ஸை தாண்டி புதுவிதமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் நம்ம தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோடையும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஸோ மேலும் உங்களில் யாருக்கெல்லாம் விஜய் அவர்கள், தளபதி விஜயை ரொம்ப பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரியான புதுசான அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.